கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நல்லவர். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வருஷத்துடைய 3வது மாதம், இந்த மார்ச் மாதம் 1ஆம் நாளில் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே தேவனுடைய தயவு நம்ம மேலே உண்டு. ஒரு ஆமேன் சொல்லலாமா? அநேக விதமான காரியங்கள் நடக்கலை, வாய்க்கலை, கிடைக்கல. இந்த 3 விதமான கேள்விகள் மத்தியில் நம்ம சில நேரத்தில் கடந்து வருவோம் பாருங்க. ஆனால் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் பரிசுத்தமான வசனத்தை தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க நாம் ஆசைப்படுவோம். அது பழைய ஏற்பாட்டின் வேதாகம புஸ்தகம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வேத வசனம் கடைசி பகுதி இப்படியா பேசுகிறது. நீதிமானுக்கோ அவன் விரும்புகிற காரியம் நடக்கும்னு சொல்லுதுங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 24வது வேத வசனம் இது அழகாய் பேசுகிறது, அழகாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சாலமோனின் தேவனுடைய வார்த்தை, சாலமோன் எழுதப்பட்ட நீதிமொழிகள் என்று இந்த 10வது அதிகாரம் 1வது வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை சாலமோன் திட்டவட்டமாய் தெரியப்படுத்தியிருக்கிறார். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். நீங்க கர்த்தரால இந்த மார்ச் மாதம் நீங்க உங்களுக்கு அவர் தர்றதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்க நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிப்பை பெற்று இருக்கிறீங்க. அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால நீங்களும் நானும் தொடப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகங்கள் உங்களை எந்த சூழ்நிலையில ஒரு விதமாய் குற்றப்படுத்தி இருந்தாலும் தேவ சமூகத்துல உண்மையோட அவர் சமூகத்துல காத்திருந்து உண்மையோடு அவருக்கு நிற்கும் பொழுது அவர் உங்களை என்னை நீதிமானாக அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பயப்படாம இருங்க. நீங்க நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 24 கடைசி பகுதி சொல்லுகிறது. நீதிமானுக்கோ அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் உங்கள் விருப்பத்தை கொடுக்க போறார். இந்த மார்ச் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்வீங்க. இந்த மார்ச் மாதம் நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் நீதிமான், இயேசுவின் நாமத்தால் ரட்சிக்கப்பட்டவன், நான் நீதிமான், என் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறேன் என்பதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கான வார்த்தை இது. நீங்க தேவனால நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. அதாவது கர்த்தர் கொடுக்குறன்னு சொல்றாரு சாலமோன். நீங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, நீங்க போயிட்டு இருக்கிற பாதையும் சரி, சில நேரத்துல ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், நான் உண்மையா இருந்தேனே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் வேலை செஞ்சேனே, நான் உண்மையா என் பிள்ளைகளை நான் நேசிச்சேனே, ஆனா நீங்க எதிர்பார்த்த விருப்பப்பட்ட காரியம் உங்களுக்கு கொடுக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த மார்ச் மாசத்துல நீதிமான் என்பதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பரிசுத்தமான வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் சொல்லட்டும், இந்த மாதத்துல என் கர்த்தரால நீங்க நீதிமான் என்கிறத விசுவாசிச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். இந்த மாதம் உங்க பிள்ளைங்க எழுத போற எக்ஸாம்ல நல்ல வெற்றியை பலனை கொடுப்பா. நீங்க தங்கி இருக்கிற இடத்துல படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ நீங்க கடந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நன்மையா உங்களுக்கு மாத்துவார். ஆமென் சொல்ல. நீங்க நீதிமான் பிரதர், நீங்க நீதிமான் சிஸ்டர். ஒரு நாளும் பயப்படாதீங்க, ஒரு நாளும் மாறாதீங்க. ஆண்டவரே, என்னுடைய குறை குற்றங்கள் நீங்க மன்னிங்கப்பா, என்னை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில மேலான நீதியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளை, நீதிமானுக்கோ அவன் விரும்புகிற காரியம் வரும். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிற காரியம் வரும். இந்த மார்ச் மாசத்துல உங்களுடைய ஊழிய பாதையில, இந்த மார்ச் மாசத்துல உங்க பிள்ளைங்களுடைய எக்ஸாம்ல, இந்த மார்ச் மாசத்துல உங்க வீட்டு வேலையில,
இந்த மார்ச் மாசத்துல உங்க சரீர காரியத்துல, இந்த மார்ச் மாசத்துல நீங்க புதிதாய் தொடங்க போற உங்க பிசினஸ்ல, இந்த மார்ச் மாசத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக, இந்த மார்ச் மாசத்துல ஒரு தேவனால் ஒரு நன்மையை நீ சுமப்பீங்க, தேவனால் ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெறுமையா வார்த்தையில வர ஒரு அற்புதமோ, வெறுமையா வர ஒரு மகிழ்ச்சியோ இல்லைங்க. நீங்க நீதிமான் என்பதற்கு ஆதாயமாக கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லலாமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் வசனம் 24. விரும்புகிறதை நீ பெற்றுக்கொள்வாய். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும், கர்த்தர் பெருகணும் அப்பா. கடந்த 2 மாதங்களாய் பாதுகாத்தீங்கப்பா. இந்த 3வது மாதத்துலையும் கர்த்தாவே நீர் எங்களை மகிமையாய், கிருபையாய், வல்லமையை ஆசீர்வதிங்க. நாங்கள் விரும்புகிற காரியம் நடக்கட்டும். பிள்ளைங்களுடைய எக்ஸாம் வெற்றி, பிஸ்னஸில் ப்ரமோஷன், கம்பெனியில் உயர்வு, கர்ப்பத்தின் கனி, சுகம் எல்லாம் நன்மையாக நடக்க கிருபை தாங்க. உங்களுடைய வல்லமையான கரங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.